ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை மிளகு வறுவல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தோம்னா அட்டகாசமாக இருக்கும். கோல்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை கழுவிட்டு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் பச்சை தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சிட்டு நீங்கள் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் 2 கட் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி 6 முட்டை எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அகலமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ அந்த முட்டையை மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்குறோம். அது காயட்டும். லைட்டாக சூடு ஏறின உடனே மஞ்சள் தூள் இந்த முட்டைக்கு மட்டும் சும்மா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 சிட்டிகை மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு. இதில் முட்டையை அப்படியே கவுத்து போட்டுருங்க. ஒரு பெரட்டிக்கலாம். அந்த எண்ணெயை எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் பெரட்டி விட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. இப்போ 1 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் போல் ஆகியிருக்கு. போதும். இப்போ நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா முட்டையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கிலேயே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினுச்சுன்னா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா மசிஞ்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும். சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா இந்த மசாலா முட்டையில் ஒட்டுறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி சேர்க்குறது. அதனால் பாருங்கள், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டிங்கன்னா போதும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போவே எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா மேலேயும் மசாலா ஒட்டணும். அதனால் திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், எல்லாமே நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். முட்டையை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே இருந்துச்சு. இப்போ நம்ம பெப்பர் தூள் நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது நல்லா பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு இறக்கிடலாம். இப்போது நம்மளுக்கு சூப்பரான முட்டை மிளகு வறுவல் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.